ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங் போறவங்களுக்கு அவங்க சில மெட்டீரியல் கொடுப்பாங்க. வீட்ல இருந்து தானா படிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்றது அப்படின்றத டிப்ஸ் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்னென்ன மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்றது தொடர்ந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இதை நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நீங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி அன்அகாடமியோட நம்ம கொலாபரேட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு தெரியும். சோ அவங்க 10th அதாவது 11th 12th டாப்பர்ஸ் இவங்க 3 பேருக்கும் தனித்தனியா ஒரு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றாங்க. சோ அதை பத்தி பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஹாய் ஸ்டூடெண்ட், ஆல் இண்டியா அளவில் நீட் கோச்சிங் ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய அன்அகாடமி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் டெய்லி பிராக்டிஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பர்ஸ்க்கு தனியா, +1 படிக்கிறவங்களுக்கு தனியா, 12th படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. ஸோ இது ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்ல ரிலேட்டடா உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறாங்க. அதை அன்அகாடமி இன்டெலிஜென்ட் குவெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கூடிய உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றாங்க. இது எப்ப இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா December 7ல இருந்து ஆரம்பிக்குது. அதுல இருந்து Monday to Thursday எவ்ரி டே 7 PM உங்களுக்கு ரிப்பீட்டர்ஸ், அதாவது லாஸ்ட் இயர் முடிச்சவங்களுக்கு டாப்பர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கு பாத்துட்டீங்கன்னா December 7 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா 5 PM Monday to Thursday 5 PM வருது. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பிரசன்ட் 12th படிக்கிறவங்களுக்கு சாப்டர் வைஸ் டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம் ஃபார் கிளாஸ் 12th எவ்ரி Monday to Thursday 6 PM நடக்குது. ஸோ இது எப்படி என்ரோல் பண்றது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய இதை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பிளஸ் நீட் 10 அப்படின்ற கோடை நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வரும் எக்ஸாம் எழுதும்போது. ஓகேங்களா, இதை நம்மளுடைய அன்அகாடமி ஆப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குரிய ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்றதையும் பார்ப்போம். உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு அன்அகாடமி லேர்னிங் ஆப் டைப் பண்ணிங்க. அன்அகாடமின்னு போட்டீங்கனாலே அந்த லேர்னிங் ஆப் அப்படின்னு வரும். ஸோ உள்ள போயிட்டுன்னு இன்ஸ்டால் கொடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அது ஓப்பன் மட்டும் கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ கீழே பார்த்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த உங்களோட அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் இருக்குதுங்களா, என்ட்ரு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் நீங்க கண்டக்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டான இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடும். ஓகே சார், எந்த டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட். நீங்க நல்லபடியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸ்பர்ட்டும் அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்குது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் நியூ ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக் ஃபார் கிளாஸ் அண்ட் 11th and 12th have covered almost all the questions asked in the நீட் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னா 11th புக்கு அவ்வளவா படிக்கிறது இல்லை. ஏன்னா ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா 11th பாஸ் ஆனா போதும். ஸோ அந்த அளவுக்கு மார்க் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுலதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு. ஓகேங்களா, 11th சரி 12th சரி, நீங்க நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கை நீங்க அழகா தரோவா புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீட்ல கண்டிப்பா உங்களால மார்க் நிறைய வாங்க முடியும். ஓகே, லாஸ்ட் இயர்ஸ்ல இந்த பிசிக்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் 11th கேட்டிருக்காங்க, நம்மளுடைய ஸ்டேட் போர்ட்ஸ் கொஸ்டின்ஸ்ல 12th எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். இதுல பாத்துட்டீங்கன்னா 23 கொஸ்டின்ஸ் வேர் ஃப்ரம் தி கிளாஸ் 11th. 45 கொஸ்டின்ல 23 கொஸ்டின்ஸ் 11th போர்ஷன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. 22 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த கிளாஸ் 12th இருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில பாத்துட்டீங்கன்னா டோட்டலா 45 கொஸ்டின்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அதுல 21 கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கிளாஸ் 11th இருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரம் 12th இருந்து 24 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பயாலஜில 90 கொஸ்டின்ஸ். இதுல நிறைய என்ன அப்படின்னா புக்ல இருந்து தான், நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்து கவர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அது இல்லாம நம்மளுடைய கான்செப்ட் ஓரியன்டட் ஒரு 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல இருந்து டைரக்டா வந்துருச்சு 11th and 12th இருந்து. பட் 20% பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். அது அந்த நம்ம கான்செப்ட் நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தோம்னா அது நம்மளால எழுதுற மாதிரி ஒரு 20% கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சோ அதனால நீங்க டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய புக்ஸை நீங்க தரவா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க. நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது உங்களோட மட்டும் வச்சுக்கல, நீங்க யூஸ் பண்ணல பயன்படுத்தல அப்படின்னா கூட மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.